குஜராத்தின் ஜாம்நகரிலிருந்து திருநெல்வேலிக்கு இயக்கப்பட்ட ரயில் நிலச்சரிவு காரணமாக நடுவழியில் கர்நாடகாவில் நிறுத்தப்பட்டிருக்கிறது. இது தொடர்பான விவரங்களை செய்தியாளர் சிவமணி வழங்க கேட்கலாம். சிவமணி, விவரங்கள் பகிர்ந்துக்கலாம். குஜராத் மாநிலம் ஜாம்நகரிலிருந்து 13ஆம் தேதி இரவு 9:30 மணிக்கு அந்த ரயில் புறப்பட்டிருக்கிறது. திருநெல்வேலி வரைக்கும் வரக்கூடிய அந்த ரயில் இன்று மாலை 5:30 மணிக்கு திருநெல்வேலி வந்து சேர வேண்டும். கர்நாடகா மாநிலம் மங்களூரு உடுப்பி இடையே மண் சரிவு ஏற்பட்டதால் அந்த ரயில் வந்து ஒரு 5.5 மணி நேரத்திற்கு மேலாக அந்த பகுதியிலே நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறது. இதனால் பயணிகள் மிகுந்த அவதிக்கு உள்ளாயிருக்கிறார்கள். நடுவழியில காட்டுப்பகுதியில அதிகாலை முதல் அந்த ரயில் நிறுத்தப்பட்டிருந்ததனால பயணிகள் வந்து செய்வது தெரியாது திகைத்த நிலையில அந்த பகுதியில அந்த ட்ரெயின்ல திருநெல்வேலி நோக்கி பயணித்த ஒரு பயணி இந்த தகவலை தெரிவித்திருக்கிறார். தற்போது அந்த ரயில் பின்னோக்கி இயக்கப்பட்டு மாற்றுப்பாதையில் இயக்குவதற்கான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருவதாக தெரிய வந்திருக்கிறது. சுமார் 6 மணி நேரம் தாமதமாக அந்த ரயில் தற்போது மாற்றுப்பாதையில், அதாவது மங்களூரு வரைக்கும் திரும்பி பின்னோக்கி இயக்கப்பட்டு மீண்டுமாக மாற்றுப்பாதையில திருநெல்வேலி நோக்கி இயக்குவதற்கான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருவதாக தெரிகிறது. இது குறித்த தகவல்கள் ஏதும் அந்த பயணிகளுக்கு தெரிவிக்கப்படவில்லை என்ற குற்றச்சாட்டும் கூறப்படுகிறது. பயணிகள் அவர்கள் ஒரே நேரத்தில் நீண்ட தூரம் பயணிக்கக்கூடிய ரயில் ஒரே இடத்துல பல மணி நேரம் நிற்பது அப்படிங்கிறது ஒரு அச்சத்தை ஏற்படுத்தக்கூடிய நிலையில தற்போதுதான் அதற்கான ரயில் அங்கிருந்து புறப்படுவதற்கு தயார் நிலை இருப்பதாக தெரிய வந்திருக்கிறது. ஸ்ரீராம். சிவமணி, நம்ம தொடர்ந்து பேசலாம், இணைப்பிலே இருங்க. தொடர்ந்து அந்த ரயிலில் பயணிக்கக்கூடிய பயணி சையத் இப்ராஹிம் நம்மோடு இணைப்பில் இணைந்திருக்கிறார். அவரிடம் பேசலாம். சார் வணக்கம். சார் வணக்கம் சார். 5 மணி நேரத்திற்கு மேலாக ரயில் ஒரே இடத்துல நிற்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்படுது. உங்களுக்கு போதுமான ஏற்பாடுகள்லாம் எதுவும் செய்யப்பட்டிருக்கா? உணவு உள்ளிட்ட விஷயங்கள்லாம் கிடைக்குதுங்களா? சார், உணவு பார்த்தீங்கன்னா உள்ள உணவு மட்டும் கிடைக்குது சார். அது வந்து பழைய உணவா இருக்கு. நேற்று நைட்டு உள்ளது அந்த மாதிரி தான் கொடுத்துருந்தாங்க. வண்டி வந்து 5 இருந்து 7 மணி நேரம் இப்ப லேட்டு சார். கரெக்டா 7 மணி நேரம் லேட்டு. அந்த உடுப்பில இருந்து காலையில கரெக்டா உடுப்பி வந்து நேற்று நைட்டே வரணும் சார். இந்த ட்ரெயின் நேற்று நைட்டு வர்றதுக்கு பதிலா இன்னைக்கு இருக்கு. அதே மாதிரி மங்களூர் வந்து காலையில வந்து கரெக்டா 3 மணிக்கு வரணும் சார். அந்த ஸ்டேஷன் இப்ப கரெக்டா 10:30க்கு தான் அங்கேயே வந்திருக்கு. சரிங்களா? சோ வண்டி வந்து 7 மணி நேரத்துக்கு மேல லேட்டு. இந்த வண்டி வந்து அந்த உடுப்பி டு மங்களூர் வந்து ஸ்டாப் பண்ணிட்டாங்க. ஸ்டாப் பண்ணி வண்டி அப்படியே கிட்டத்தட்ட ஒரு 6 கிலோமீட்டருக்கு பின்னால ரிவர்ஸ் ரூட்ல போயிட்டு இன்ஜின் வந்து முன்னால இருந்து தள்ளி ரிவர்ஸ் ரூட்ல போயிட்டு அங்க போயிட்டு வேற ட்ராக் சேஞ்ச் பண்ணி அனுப்பிச்சிருந்தாங்க. சோ அங்கேயுமே மண் வந்து சரிஞ்சு கிடந்தது இன்னொரு ரூட்ல. அந்த இதையும் நான் உங்களுக்கு வீடியோ எடுத்து வாட்ஸ்அப்ல அனுப்பிச்சிருக்கேன் சார். இது வந்து ரொம்பவுமே கஷ்டமா இருக்கு. இந்த குழந்தைகள் எல்லாமே வச்சு அவங்களுக்கு பால் போதிய வசதி எதுவுமே கிடைக்கிறது இல்ல. தண்ணி மட்டும் கிடைக்குது சார். ஆனா சாப்பாடு எல்லாமே சரியா கிடைக்கிறது இல்ல. ஆனா இப்ப மங்களூர் வந்ததுக்கு அப்புறம் தான் எங்களுக்கு வந்து இந்த சாப்பாடு அரேஞ்ச்மெண்ட்மே பண்ணிருந்தாங்க. சோ ஆனா ரொம்பவுமே கஷ்டமா இருக்கு சார். ஒரு ட்ரெயின் டைவர்ட் பண்றாங்க அப்படின்னா பயணிகளுக்கு முன்னெச்சரிக்கை ஏதாச்சும் நாங்களும் ஏதாச்சும் ப்ரிப்பேர் சூழல் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஆனா நாங்க ரயில் மதத்தையும் வந்து கம்ப்ளைண்ட் வந்து ரெஜிஸ்டர் பண்ணிருக்கோம் சார். அதுக்கு வந்து ப்ராப்பரான ஆக்ஷனுமே இல்ல. அவங்களை கேட்டா வண்டி அப்படிதான் போவோம். நாங்க இன்னொரு கனெக்டிங் ட்ரெயின் கூட பிடிக்கணும் சார். அது இந்த ட்ரெயின் அந்த டயத்துக்கு போனாதான் அந்த ட்ரெயினை பிடிக்க முடியும். அப்படி இல்லாட்டி எங்களுக்கு அந்த ட்ரெயினுமே மிஸ் ஆயிரும் சார். அதனாலதான். ஓகே ரஹீம், உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்னு நம்பலாம். இணைப்புல வந்து அங்க இருக்கக்கூடிய சூழ்நிலையை பகிர்ந்து கொண்டீங்க. நன்றி ரஹீம்.